எல்லோருக்கும் வணக்கம். என்னை மட்டும் தனியாக அனுப்புனாங்க, அதான் அவங்கள கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அது ரொம்ப நன்றி. நான் மட்டும் தனியாக போனேன்னு. வதந்தி 2 எனக்கு மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட ஏன்னா மணி கேரக்டர் தான் நானும் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படி இல்லை சார், நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. நான் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் கம்பாங்க. அப்போ நான் போலீஸ் சார் இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம், அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னா நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும் இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார், சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தோணும். ஆனால் இதில் பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சிடணும்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க. அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன், வேறு ரோல் அப்படிங்கும்போது இனிமேல் என்னை ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். யூனிஃபார்ம் ரெடியாக வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் ப்ரொடியூசர் மேலே எனக்கு ஒரு சின்ன நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். அது சொல்லிட்டார், சுப்பிரமணியன் காலேஜ் போகையில் அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடித்த படம் அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியன் எல்லாருக்கும் பண்ணிருந்தேன். சொல்லுங்க. இதே கும்பலோட சுத்தி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. Actually, I think it's fair to say in our minds, I think we're always seeing you guys also as in college only. So, or a valid addition. என்ன யோசிச்சிருந்தோம், அது அந்த குரூப்போட சேர்ந்து போறதுனால நம்ம வயசானது மறந்து போயிடுது. சார், நீங்க சொன்னீங்க தட் இது ஒரு சாதாரணமான போலீஸ் ஆஃபீஸர். பட் ஃப்ரம் த ட்ரெய்லர் நாங்க பார்த்ததுலேருந்து மூசா ரசா இஸ் நாட் அ டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெளியில எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமா போயிட்டு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்னலி, அதாவது அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இன்டர்னல் டர்மாயில போர்ட்ரே பண்ணுறது ஒரு சேலஞ்சா இருந்தது கண்டிப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததுன்னா, அவர் கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமான இருந்தான், சிரிக்க கூட விட மாட்டார். சார் நீங்கள் சிரிச்சிட்டீங்க, மூசா ரசா சிரிக்கக்கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிரிக்காமல் தான் வரணும், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்போது. ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக அது டைரக்டர் சொன்னது அப்படியே நாங்கள் செஞ்சோம், அது வந்துருச்சு. Fantastic. On that note, I think Sasikumar sir, we have a special surprise. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே, ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்னா இந்த ஒரு சாங் பார்த்துட்டீங்க. இன்னொன்று கருப்பு சாமியை பற்றி ஒரு சாங். மதுரைனாலே 18ஆம் படி கருப்பு சாமி பற்றி இருக்கும். அது மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ உங்களுக்கு போகிறோம், பத்திரிகை நண்பர்களுக்காக சிறப்பாக அந்த இதை. இப்போ கருப்பு சாங் பாருங்கள், கருப்பு சாமி. அந்த இதோட பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ். Thank you so much, sir. As